இதுவரை அடுத்த எந்த சம்மனும் இல்லை. தேவைப்பட்டால் எப்பொழுதும் எங்களுடைய கோஆபரேஷன் இந்த இதில் இருக்கும். ஒரு விஷயங்கள் நாங்கள் வந்து திரும்பவும் நான் வந்து இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது எல்லாருக்கும் இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஊடகங்கள், நிறைய வந்து நீங்கள் விவாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. கடந்த முறை அமித்ஷா அவர் வந்தபோது தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார்? அவர் வந்து இந்த நயினா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார்? இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார். இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மிகவும் வருத்தத்தக்க செயல். தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அது நீங்க ஊடகம் தான் கேட்டுக்கணும். வேற ஏதாவது கேள்வி இங்கிலீஷ் இது ஃபர்தரா இந்த இது வரைக்கும் சம்மன் இல்லை. மற்றது